1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துருக்கோம். 1/2 கப் அளவுக்கு வெள்ளை அவுள் எடுத்துருக்கேன். இது மிக்ஸில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். அவுளை அரைச்சி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுலில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். பேனில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சுடாது இதில் முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டதுமே எடுத்துடுவோம். அதே நெய்யில் 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறோம் அவங்களும் இதில் சேர்த்துடுவோம். சேர்த்துட்டு நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் இதை வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இதை 10 நிமிஷம் வறுத்துக்கலாம். கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. ரவையோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்கள். லோ ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரவை நல்லா வறுத்துட்டோம் நெய்யிலேயே. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்துருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பவுடர் சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் எடுத்துருக்கேன். கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும்போது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மில்க் சேர்த்துட்டு நல்லா விட்டோம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. இது கூட நெய்யில் வதக்கி வச்சுக்கலாம். முந்திரி திராட்சை சேர்த்துருவோம். கையில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இது உருண்டை பிடிச்சிக்கலாம். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா உருண்டை பிடிச்சிட்டா பாருங்கள். சூப்பரான ரவா லட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.